வெல்கம் டு ரான்ஸ் கேக் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப சாக்லேட்டியான சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால், அது கூடவே எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்ந்து ஒரே கலவையாக வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க பால், எண்ணெய் இது எல்லாத்துக்கூடையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் ட்ரேயில் கப் கேக் லைனர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே கப் கேக்ஸ் அண்ட் மஃபின்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ அதுக்கு கீழே ஒரு லேயர் ஆஃப் ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் கப் கேக் லைனர்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஈவனாக பேக் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் சலிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட் மஃபின்ஸ்குள்ளே எந்த டைப் ஆஃப் சாக்லேட் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச கப் கேக் லைனர்ஸில் இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். கப் கேக் லைனர்ஸோட பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அந்த மஃபின்ஸ் பேக் ஆகி வர்றப்போ கரெக்டாக இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும். நான் சாக்லேட் சிப்ஸ், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச சாக்லேட் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சுன்னா நம்மளோட மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவன்லேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ரைஸ் யூஸ் பண்ணதுனால அந்த கப் கேக் லைனர்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாகவே இருக்குது. இதே மாதிரி நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ரான்ஸ் கேக் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.